காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டும் பார்த்துட்டோம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டும் பார்த்தாச்சு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கே வந்துட்டு செல்வாக்குள்ள ஒரு தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய அந்த தொகுதியிலையும் பார்த்தாச்சு. அங்கே காங்கிரஸும் போட்டிடுறாங்க, திமுகவும் களத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே மல்லிகார்ஜுனா கார்கே வந்து காங்கிரஸ் சார்பாக அங்கே பிரச்சாரம் பண்ணதும், பொன்னேரி வரைக்கும் போய் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணதும், சந்திரபாபு நாயுடுவை கூப்பிட்டு வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வச்சு பேசினதும், தொடர்ந்து அங்கே வந்து 2 கட்சியும் வந்து சம பலத்தோடயே வந்துட்டு தேசிய அளவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே நிறைய பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறத வச்சு ரிசல்ட்ஸ் எப்படிலாம் போகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு குறிப்பாக பார்க்கக்கூடிய தொகுதியான வேலூர்லேருந்து நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கலாம். வேலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக அணைக்கட்டு பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வசமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நந்தகுமார் சிட்டிங் எம்எல்ஏ. ஆமாம். இருந்தாலும் இந்த தடவை என்னென்னா இதெல்லாம் அணைக்கட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய வாக்குகள் அதிகமாக கணிசமாக அது கன்சால்டேட் ஆனாலே போகிறோம். அவங்களுக்கு வந்து இந்த வாக்குகள்லாம் வந்து கன்வர்ஷன் ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள். குடியாத்தமை பொறுத்த வரைக்கும் தேமுதிக தான் வேட்பாளர். பட் என்னன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வேலு வசம் ஒப்படைக்கப்பட்ட தொகுதிகள். திமுகவில் இதெல்லாம் வென்றெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க. க்ளோஸ் கான்டெஸ்ட் தான் இருக்கும். டிஎம்டிஏக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா. ரெண்டாவது விஷயம் பரிதா அவங்க நிக்கிறாங்க. அந்த நல்ல கேண்டிடேட் சாய்ஸ் இஸ் குட் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும். காட்பாடி போன தடவை வெறும் சின்ன மார்ஜின்ல இது பண்ணாரு. அதே ராமு தான், அதே பரிச்சயமான ஆளு தான். இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு துரைமுருகன் சர்ப்ரைஸ் ஆகி கடைசி தேர்தலில் வாய்ப்பை இழப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கடைசியில் அவர் வரவே இல்லை. ஆக்சுவலாக கேண்டிடேட் அவர் கிடையாதுங்கிற அளவுக்கு தான் எல்லாரும் முடிவெடுத்து இருந்தாங்க. பட் திடீர்னு கடைசி நாளில் வந்து நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன கலைஞர் 12 தேர்தல்களை சந்தித்தார், நானும் 12 தேர்தல்களை சந்தித்தேன் தொடர்ந்து அப்படின்னு ஒரு பேருக்காக வந்து நிற்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை துரைமுருகன் வீழ்த்தப்படுவார் அப்படிங்கிறத நிலவரம். ஆமாம், ராமுவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் கேவி குப்தம் ஜெகன்மூர்த்தியார் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ திரும்பி அவரே வந்துடுவார். நல்லாவும் இருக்கு. அங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் நல்ல கோஆபரேட்டிவா இருக்காங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. அதனால மீண்டும் வந்து கேவி குப்பத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. வேலூர் ரொம்ப முக்கியமான ஒரு இது. எப்படி காட்பாடியில் வந்து துரைமுருகன் இறக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேலூரும் க்ளோஸ் கண்டெஸ்டாக தான் இருக்கும். திமுகவுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்படிங்கிற. ரெண்டாவது விஷயம், காத்தியாயினி பாரதிய ஜனதாவில் முன்னாள் மேயர் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு அங்கே இதில் இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும் வேலூர் அப்படிங்கிறதான். ஆமாம். அடுத்ததாக என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த மாவட்டங்கள் அப்படியே பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறோம் தான் தருமபுரி வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி தமிழ்நாட்டில். ஆமாம், ராமதாஸ் அவர்களே இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு தர்மபுரி அதர்மபுரியாக மாறிடும் இருக்காரு. ஆமாம், தானே அவரே ஒரு வீடியோ வெளியிட்டு பேசியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி 18 தொகுதியிலும் தோக்கணும்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாமே என்னன்னா ஒரு இந்த ப்ரெஷர் வந்து ஜிகே மணி கொடுத்து தான் இதை ஏற்படுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் வந்துருச்சு. அதுவும் பர்டிகுலரா வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட ஐயாவை ரொம்ப துன்புறுத்துறாரோ ஜிகே மணி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு வந்து பரவலாக வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பார்வையில் நம்ம பார்த்தீங்கன்னா தருமபுரியை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி அவங்க வந்து வெற்றி வாய்ப்புகள். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட இருக்கு, நல்ல எட்ஜ் ஓவர். ஏற்கனவே ஒரு தடவை எம்பி எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கல. இந்த அவங்களுடைய மகள் 2 பேருமே வந்து தீவிரமான ஒரு பிரச்சாரம் டோர் டு டோர் கேன்வாசிங்ல போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அதனால இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு சௌமியா அன்புமணி அந்த இடத்துல வெற்றி பெறுவாங்கிறது தான் தெரியுது. அரூர் வந்து அதிமுக வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். அப்புறம் பாலக்கோடு அவர் கேபி அன்பழகன் முன்னாள் அமைச்சர், அவரு வன்னியர் பெல்ட் இருக்கிற இடம் அப்படியே வந்துருவாங்க. பாப்புலேட்டர் படி இங்கேருந்து போன அண்ணாதிர பழனியப்பனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க திமுகவில். மரகதம் வெற்றிவேல் நிற்கிறாங்க. அகெயின் வந்து பாமகவுடைய ஃபேக்டர் தான் இதெல்லாம். பாமகவால் வெற்றி பெறக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொகுதிகளில் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். பெண்ணாகரம் ஒரே நாள்ல சீட்டு வாங்கி ஜிகே மணியோட பையன் வந்து தமிழ்குமரன் நிற்கிறாரு, காங்கிரஸ்ல சீட்டு வாங்கி. இது எல்லாருக்குமே இப்போ வந்து இடைத்தேர்தலில் நின்னவரும் கூட இளைஞரணிக்கு வரும் பொழுது. ஆமா, அதாவது இது மக்களுக்கு வந்து ஒரு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இது என்னமோ ஒரு செட்டப் பண்ணி போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்கேயும் கான்டெஸ்ட் பண்றாங்க. ரொம்ப க்ளோஸ் காலா தான் இருக்கும். பட் எட்ஜ் ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்குமரன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதுவாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எதுவாக இருக்குது சார்?
நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கம் கள்ளக்குறிச்சி பார்க்குறோம் அப்படிங்கிறது போயிடலாம். கள்ளக்குறிச்சிலாம் இருக்குது. ஆமாம், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை இந்த தொகுதியெல்லாம் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இப்போ வந்து விசிகே தொகுதி கிளம்பி இருக்காங்க. மாலதி. ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் களம் இறங்கியிருக்காங்களோ அந்த இடத்துலலாம் வந்து மோஸ்ட்லி வந்து தாவேகாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களுக்கு போகிற வாக்குகளை தடுக்கும் பிரிக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆமாம் ஆமாம் அதில் வந்து ஒரு மாதிரியாக ஒரு ராஜீவ்காந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எடுத்து வரலாம். ரிஷிவந்தியம் இது வந்து கேப்டனுடைய கோட்டை அப்படின்னு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த தடவை எப்படி வருவாங்கன்னு தெரியல. ரெண்டாவது விஷயம், பாமக அதிகமாக உள்ள தொகுதி இப்போ பாமகவே கண்டெஸ்ட் பண்ணுது. ஸோ எட்ஜ் ஓவர் பாமக தான் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் சங்கராபுரம் வந்து மோஸ்ட்லி அதெல்லாம் வந்து ஃபிக்ஸட்னே வச்சுக்கலாம் நம்ம. அதாவது அதிமுக பாமகவால் அடையக்கூடிய வச்சுக்கலாம். ஆமா, உளுந்தூர்பேட்டை வந்து ஏற்கனவே குமரகுரு இருக்காரு. குமரகுரு அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அதனால குமரகுரு இந்த நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள், மாற்று இல்லை அப்படிங்கிறதான். அடுத்து எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தது. ஆனால் அன்னைக்கு கேண்டிடேட் மாறி போயிருக்காரு. கரூர் மாவட்டத்தினுடைய அரவக்குறிச்சி. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவருடைய அண்ணாமலையோடைய தொகுதி வேற. அண்ணாமலையோட இப்போ கான்ஸ்டிடுவன்சி அங்கே தான் இருக்கு. இளங்கோ நிற்கிறார் திமுக சார்பில். செல்வகுமார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எட்ஜ் ஓவர் எடுத்துருவாங்க அப்படிங்கிற. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி கரூர் அடுத்தது பார்த்தோம்னா விஜயபாஸ்கர் மினிஸ்டர் இருக்காரு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தை வந்து செந்தில் பாலாஜி ஆட்கள் மிரட்டுறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ விஜயபாஸ்கர் ஒரு எட்ஜ் ஓவர் எடுத்து அந்த இடத்துல வந்துருவாரு. கிருஷ்ணராயபுரமும் வந்து உங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை, ரொம்ப க்ளோஸ் கண்டஸ்டா இருக்கும். ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி வேவ்ல அது வந்து அதிமுக வசமாக பிரச்சாரமும் வந்துட்டு ஏடிஎம்கேல ரொம்ப பலமாவே ஒரு இளம் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இளம் பெருவாரியான தொகுதிகளில் இளம் வேட்பாளர்களுக்கும் சூஸியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஆமா, அது ஒன்று இருக்கு. அண்ட் தென் குளித்தலை, அதாவது திமுக இவர் நின்று வென்ற தொகுதி, தலைவர் கலைஞர் நின்ற தொகுதி அப்படிங்கிற ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். திருநூர் சந்திரன் நிற்கிறார் திமுக சார்பாக. வாய்ப்புகள் திமுக பக்கம் போகும் அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம டெல்டாவை தொட வேண்டியது இருக்குது. டெல்டா பகுதி அப்படின்னாலே வந்து முழுவதுமாக பார்க்கப்படுறது வந்து ஏடிஎம்கே விஎஸ் டிஎம்கேவுக்கு எப்படினாலும் அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ்கள் மாறி மாறி வரக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிற ஒரு இடம். அதில் நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வேலூர் வந்து ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி தான். ரெண்டாவது விஷயம், ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய கான்ஸ்டிடுவன்சி. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோடைய பொதுச் செயலாளராக ஒரு தலித்து தான் இருக்கணும்னு ஒரு கான்ஸ்டிடுவன்சியில பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராவணன், ராமதாஸால் பொதுச் செயலாளராக்கப்பட்ட வடிவேல் ராவணன் பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு போட்டி போடுகிறார். அதாவது அன்புமணி சார்பில் போட்டு போடுகிறார். வடிவேல் ராவணனுக்கு அந்த ஏரியால கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவான இதுவும் இருக்கு. பட் அதர் சைட் ஆஃப் இட் அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் இந்த ஏரியாலாம் சிபிஎம் அதிகமாக சிபிஎம் இருக்கிற தொகுதிகள். அதனால ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். அந்த எட்ஜ் ஓவரில் டிஎம்கேவும் வரலாம், பாட்டாளி மக்கள் கட்சியும் வரலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம் அந்த இடத்த. மயிலாடுதுறை ஒரு இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு மைனாரிட்டி கொடுத்தாங்க. இதில் ஒரு கான்ட்ரவர்சி ஆனிச்சு. அதாவது தமிழ்நாடு லேடிஸ் விங்கோட ஒரு அவங்க விலகினாங்க. இது ஒரு ரீசனாக சொல்லி கூட விலகினாங்க. அந்த இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர் ஓல்ட்டா இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு திமுக டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான இடங்கள்ல திமுக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கும். நாகப்பட்டினம் ஜவஹர்லா போய் நிக்கிறாரு. ஜவஹர்லாவும் ஜெயிச்சிருவார் அந்த இடத்துல. மணப்பாறையில இருந்து மாறி போய் நிக்கிறாரு. ஆமா ஆமா ஆமா. அதனால ஒரு மாதிரியா அந்த இடத்துல அவரும் வெற்றி பெற்றுவார் தான் தெரியுது. பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் நிவேதா முருகன் அவங்க நிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், பவுன்ராஜ் வந்து ஏடிஎம்கேல நிக்கிறார். அவர் வந்து லோக்கல்ல ரொம்ப பரிச்சயமான ஆளு. ஸோ ரொம்ப க்ளோஸ் காலா இருக்கும். பட் பூம்புகாரும் திமுக வசம் போகும். பூம்புகார்ல பவுன்ராஜ் தான் எப்போதும் நிற்பாரு, எப்போதும் தோப்பாரு அப்படிங்கிற ஒரு சினாரியோ தான் அங்க. அண்ட் தென் சீர்காழியை பொறுத்த வரைக்கும் எகெயின் அதுவுமே வந்து டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகம் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோமோ, டெல்டாவில் ஒரு மெஜாரிட்டியான தொகுதிகளை அவங்க தான் கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தென் வேதாரண்யம் ஓஎஸ் மணியன் முன்னாள் அமைச்சருக்கு அவர் வரக்கூடிய வாய்ப்புகள், அந்த இடத்துல அவர் வரக்கூடிய இது பிரகாசமாக இருக்கு. அடுத்து புதுக்கோட்டை.
புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்கள். ஆலங்குடி கான்ஸ்டியூன்சி அதெல்லாம் அமைச்சர் மேயநாதன் நிற்கிறாரு. ஆமா ஆமா அவரு ஒரு மாதிரியா அந்த இடமும் மெய்நாதன் வந்துருவாருன்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்துருவாரு. அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் திருநாவுக்கரசரோட பையன் நிற்கிறாரு. திருநாவுக்கரசு பையன் நிற்கிறாரு. பட் ஆனா வந்து இந்த கவிதா ஸ்ரீகாந்த்ங்கிறவங்க நல்ல கேண்டிடேட். ஏடிஎம்கே பிஜேபி சார்பா அலைன்ஸ்ல நிக்கிறாங்க. ஆமா அவங்க வந்து பிஜேபி உடைய லேடிஸ் விங்கோடைய இது நல்ல கேண்டிடேட். ரொம்ப டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. பட் திருநாவுக்கரசர் அவருடைய ஓன் கான்ஸ்டியூன்சி அவருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆமா கந்தர்வ கோட்டை வந்து அது வந்து திமுக பிஜேபிக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியே கிடையாது. அங்க பிஜேபி என்ன இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால சிபிஎம் அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கந்தர்வ கோட்டை அவங்களுடைய இதுதான். அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. திருமயம் ரகுபதிக்கு இந்த தடவை ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அமைச்சர் என்னதான் இருந்தாலும் சிட்டிங் அமைச்சருக்கு லோக்கல்ல திமுகல பெரிய ஒரு மேசிவான சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற. ஆமா அதனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரொம்ப கடினமான வெற்றியாக தான் இருக்கும் திருமயத்தை பொறுத்த வரைக்கும். விராலிமலை ஏற்கனவே இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மீண்டும் விஜயகுமார் விஜயபாஸ்கர் இங்க வந்துருவார். கரூர்ல எம்ஆர் விஜய் 2 விஜயபாஸ்கரும் சட்டமன்றம் செல்வது உறுதி. அடுத்து புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதுவுமே பிஜேபிக்கு கொடுக்கணுங்கிற ஒரு இதுவே கிடையாது. அது ஒரு மாதிரியாக எடுத்து வந்துருவாங்க அப்படிங்கிறத. முன்னாள் முதலமைச்சர் இந்நாளின் எதிர்கட்சி தலைவனுடைய கோட்டையாக கருதப்படுற சேலம் மாவட்டம் 6-6 வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அதிமுக அப்படிங்கிறது. மீண்டும் நீங்க அப்படியே தான் எடுத்துக்கலாம். நம்ம பார்க்க கூட வேண்டாம். ஸ்ட்ரைட்டாவே மீண்டும் சேலம் மாவட்டம் ஃபுல்லாவே வந்து இந்த தடவை எடுக்கிறாங்க. அதிமுக தான் சேலம் மாவட்டத்தை வந்து உறுதியாக எல்லா இடமுமே எடுப்பாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல எடப்பாடியார் வெற்றியும் பெறுவார். அதனால கங்கவல்லி மேட்டூர் எதுவா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஆத்தூர் ஏடிஎம்கே சார்பா ஜெயசங்கரன் நிக்கிறாரு. ஆமா 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 எடப்பாடி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. கங்கவல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல தம்பி நிக்கிறாரு. மேட்டூர் வந்து உங்களுக்கு என்னன்னா இதுலயுமே பாமக ஏடிஎம்கேங்கிற ஒரு ஃபேக்டர் இடத்துல எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆயிடுங்கிற ஒரு பன்னீர் கவுண்டர் சேர்ந்து அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தொகுதி 2 கூட்டணியில் இருக்கனால வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது. வெங்கடாச்சலம் நிக்கிறார் ஏடிஎம்கே சார்பா. செம்மலை அங்க ஏற்கனவே நின்று ஜெயிச்சவர். ஜிகே மணியும் ஜெயிச்சிருக்காரு அதே தொகுதியில நின்று அப்படிங்கிறது மேட்டூர். ஓமலூர் தொகுதி மணி நிக்கிறாரு ஏடிஎம்கே சார்பா. டிஎம்கே சார்பா இளங்கோவன் அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் பார்க்கலாம். நம்ம சேலம் நார்த்து தான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவர் அருள் வேற ஒரு இதுவா இருக்காங்க. அந்த ஒரு ஓடிட்டு இருக்கு. சதாசிவம் வந்து நிக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா. டைரக்ட் பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து 2 பேரும் ராஜேந்திரன் டிஎம்கே சார்பா 2 பேரும் இருக்காங்க. ஜெயிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து அதிமுகவின் வசமா போ. சேலம் சவுத்தா இருக்கட்டும், வெஸ்டா இருக்கட்டும், வினோத் ஜே அதிமுக சார்பா போட்டியிடுறாரு. லோகநாதன் டிஎம்கே சார்பா இருக்காரு. அப்ப இங்கேயும் வந்துட்டு அதிமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். அடுத்து சேலம் வெஸ்ட் தேமுதிக தான் நிக்கிறாரு. அங்க தேமுதிக சார்பா அழகாபுரம் மோகன்ராஜ் நிக்கிறாரு. ஆமா அதனால இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே இருந்த தொகுதி தான் அப்படிங்கறதுனால கார்த்தி தான் அங்க லீட் பண்றாரு அப்படிங்கறது. அடுத்து சங்ககிரி ஏடிஎம்கே தான். அது பை டிஃபால்ட்டா அது வெற்றிவேல் நிக்கிறாரு. டிஎம்கேல மணிகண்டன் நிக்கிறாரு. வெற்றிவேலுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஏடிஎம்கே. அடுத்து ஏற்காடு தொகுதி உஷாராணி அவங்க வந்துருவாங்க. டிஎம்கேல ரேவதி தான். அவங்க பாப்புலரான பர்சனாலிட்டியும் கூட அந்த தொகுதியில. ஏடிஎம்கே அங்க வந்துட்டு முந்துறாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து டெல்டால முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுற மாவட்டங்கள் வந்து கும்பகோணம் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் டெல்டாவோட ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கும்பகோணம் 2-3 முறையா சிட்டிங் எம்எல்ஏ அன்பழகன். ஆப்போசிட்ல கேண்டிடேட் வந்து பாமக இவங்களை தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. அசோக்குமார் அவங்க நிக்கிறாரு. என்ன ஒரே ஒரு விஷயம், பாரதிய ஜனதாக்கு தாமரை சின்னத்துல நிக்கிறாரு. ஸோ ஒரு கன்சாலிடேட்டான ஓட்டை வாங்குவாரு. 2வது விஷயம் மூப்பனார் அவங்களுடைய வாக்குகளும் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி. பட் அன்பழகன் நிச்சயமாக வெற்றி பெற்றுவாரு. ஒரத்தநாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுக சென்ற வைத்தியலிங்கம் நிக்கிறாரு. வைத்தியலிங்கம் ஜெயிச்சிருவாரு. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பாபநாசம் வந்து ஆக்சுவலி இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு பையன் வந்து அதே கான்ஸ்டியூன்சில இப்ப ஒரு தொகுதி அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காவிரி டெல்டால எடுக்கலாம் அப்படின்னா
இந்த தொகுதி பாபநாசத்தை எடுக்கலாம் அப்படிங்கிறதான். ஏன்னா இன்னொரு விஷயம் பெரிய மைனஸ் என்னன்னா மைனாரிட்டி ஓட் ஜாஸ்தியா இருக்கும், அதனால அந்த எட்ஜ் ஓவர்ல ஷாஜகான் வரலாம்னு ஒரு யோசனை. இந்த தொகுதியில பரிச்சயமான ஆளு துரை சண்முகம், அதனால சண்முக பிரபு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட்டுக்கோட்டை அடுத்து பட்டுக்கோட்டை வந்து உங்களுக்கு அண்ணாதுரை வெற்றி தான் வெற்றியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. பேராவூரணியும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்துருவாரு, ஜெயந்துருவாங்க. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதால கருப்பு முருகானந்தம் நிக்கிறாரு, லோக்சபா எலெக்ஷன்லயும் அவர் தான் நின்னாரு. ஸோ பட் இருந்தாலும் திமுக வந்து ஒரு எட்ஜ் தான் பார்க்கலாம். அதையும் ராமநாதன் வந்து டிஎம்கே சார்பாக நிற்கிறார், அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. திருவையாறு துரை சந்திரசேகர் நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்குகள் பெறுனாலும் வந்து உங்களுக்கு வந்து அவர் தான் துரை சந்திரசேகர் தான் டிஎம்கே சார்பாக வெற்றி பெறுகிறார். திருவிடைமருதூர் அவர் புதுசா இளமதினு ஒரு லேடியை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் அவங்க படுத்து அதெல்லாம் இருந்தாங்க. பட் கோவிசெழியன் அமைச்சர், திமுகவினுடைய அமைச்சர் கோவிசெழியன் தான் துணை முதல்வருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர், வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து போன தடவை மாதிரி ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம டீசெண்டான ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுல வந்து ஒரு இதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகள் இங்கேருந்து நம்ம கரூர்லேருந்து ஆரம்பிச்சு நாகப்பட்டினம், பேராவூரணி இந்த பக்கம் வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வந்து ஒரு 10லேருந்து 15 தொகுதிகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மீதி வந்து 30 தொகுதிகள்கிட்ட. டெல்டா பகுதியில் வந்து நம்ம திமுக வந்துட்டு நிறைய இடங்களை வந்துட்டு கைப்பற்றுகிறது. ஒரு சில இடங்களில் வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா நம்மளுடைய இந்த முந்தைய கருத்து கணிப்புடைய முடிவுகள் படி தெரிய வருகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களாக முக்கிய மாவட்டமாக கருதப்படக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூரில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அம்பத்தூர்ல சேகர் சேர்மனா இருந்தவர், பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துருக்காங்க. பூர்ணிமா ஆர்காட்டாருடைய ரிலேட்டிவ் என்ன, ஸோ அவங்க ஒரு பேத்தி முறை வேணும்னு நினைக்கிறேன் பூர்ணிமா, டாக்டர் பூர்ணிமா. பட் அம்பத்தூரை வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும், சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். இப்போ ஏன்னா திமுக தான் எட்ஜ் ஓவர், பட் சர்ப்ரைஸா பாமக வென்றாலும் இல்லை. ஏன்னா சேகர் ரொம்ப பரிச்சயமான தொகுதிக்கு ரொம்ப பரிச்சயமான ஆள் சேகர் என்ன. ஸோ அதுக்கப்புறம் ஆவடி நாசர் அதனால வந்துருவாரு. ஆப்போசிட்ல ஒன்றும் தெரியல, அதனால அது ஒன்றும் அது அப்படியே இதாக ஆயிடும். கும்மிடிப்பூண்டி அதாவது தமிழகத்தின் முதல் கான்ஸ்டிடுவன்சி, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு வேலை பார்த்துருக்காங்க. சுதாகர்னு ஏடிஎம்கேல ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க, அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன்னா அந்த இடத்துல பெருவாரியான வாக்குகள் நாயுடு சமுதாயம். இந்த தடவை கும்மிடிப்பூண்டி முதல் தொகுதி வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பெறும், அதுல எந்த விதமான மாற்று கருத்து. கோவிந்தராஜன் ஒரு இதுவா கிடையாது. பட் பெருவாரியான வாக்குகள் நாயுடு சமுதாயம் தான். நாயுடு சமுதாயத்தை வாக்குகளை சுதாகர் கண்டிப்பாக கைப்பற்றுவார் அப்படிங்கிறது. அடுத்து மாதவரம் தொகுதி, மாதவரம் மூர்த்தி அவர் ஒரு மூர்த்தி ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் அமைச்சராக இருந்தவர், இன்னொருத்தர் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர். மாதவரம் ஒரு மாதிரியா எட்ஜ் ஓவர் ஏடிஎம்கே. அதாவது சென்னைக்குள்ள என்னதான் வந்து நீங்க திமுக இருந்தாலும் சென்னையை சுத்தி உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மோஸ்ட்லி வந்து ஏடிஎம்கே கவர் பண்ணுவாங்க இருக்கு. அதே மாதிரி மதுரவாயல் நம்ம ரொம்ப உற்று நோக்க வேண்டிய அமைச்சர் இருக்கிறாரு. கணபதியும் நல்ல கேண்டிடேட். டிவிகே ரேவந்த் சரண் வந்து ரேவந்த் சரண் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, 2வது இடத்துக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவர் 2வது இடத்துக்கு வந்தாருன்னா பெஞ்சமின் நிச்சயமாக 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார். அதனால வெற்றி வாய்ப்புகள் பெஞ்சமினுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு இந்த தொகுதியில. கணபதிக்கான வாய்ப்பு அதிகரிக்குது திமுக சிட்டிங் எம்எல்ஏ. ஆமா ஆமா ஆமா, போட்டியே கணபதிக்கும் ரேவந்த் ரெட்டிக்கும் தான் வச்சுக்கலாம், அந்த ரேவந்த் சரணுக்கும் தான் வச்சுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பொன்னேரி வந்து இவர் வந்து வாக்கெல்லாம் சேகரிச்சுட்டு போயிட்டாரு ராகுல் காந்தி. பட் பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. பூந்தமல்லி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணசாமி நல்ல கேண்டிடேட் தான். பட் ஏழுமலை இப்பதான் திடீர்னு ஒரு அரசியல்ல இருந்து ஒதுங்கி திரும்பி அரசியலுக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. பட் எட்ஜ் ஓவர் எனக்கு தெரிஞ்சு அங்க திமுக தான், கிருஷ்ணசாமிக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். திருவொற்றியூர் குப்பன் நிச்சயமாக தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு செல்லாம குப்பனுக்கு குப்பன் வந்து ஆன்டி இன்கம்பன்சி வேவ்ல வரக்கூடிய வாய்ப்புகள் திருவொற்றியூரை பொறுத்த வரைக்கும் வந்துரும். திருவள்ளூர் விஜி ராஜேந்திரன் நிற்கிறாரு, பிவி ரமணா முன்னாள் அமைச்சர் ரொம்ப மெனக்கடுறாரு. பட் ராஜேந்திரனுக்கு ஒரு எட்ஜ் ஓவர் இருக்குது. ஆமா ஆமா ஆமா. திருத்தணியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கேக் வாக் அப்படிங்கிறதா சொல்லலாம். இவருக்கு அறிக்கை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு வந்து தேமுதிக ஒன்றும் ஒரு கேண்டிடேட் ரெப்ரசன்டேஷனே இல்லாத ஒரு கிருஷ்ணமூர்த்தி நிற்கிறாங்க.
அடுத்து திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாட்டின் திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டமாக கருதப்படக்கூடிய திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாட்டினுடைய 2வது தலைநகரமாக சொல்லப்படக்கூடிய ஒரு மாவட்டம் திருச்சிராப்பள்ளி. நேருவின் கோட்டையாக கருதப்படுது திமுகவில். சீமான் ஆட்சி அமைந்தால் 5 தலைநகரங்களில் அதுவும் ஒன்று அப்படிங்கிறதா சார். திருச்சிராப்பள்ளியில் லால்குடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லீமா ரோஸ் நிற்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் அதாவது திமுக ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்ட்டினுடைய மனைவி வந்து ஒரு எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடிலேருந்தே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொகுதியில். ஸோ ரொம்ப க்ளோஸ் கண்டென்ஸாக இருக்கணும். இது யாருன்னு டிசைட் பண்ண முடியாத தொகுதியாக தான் திருச்சிராப்பள்ளியில் லால்குடி தொகுதி இருக்கும். மணச்சநல்லூர் வந்து கதிரவன், அதாவது கிட்னி புகழ் கதிரவனே வச்சுக்கலாம். நீங்க ரொம்ப கெட்ட பேர் இருக்கு, அதனால கதிரவனுக்கான வாய்ப்புங்கிறது எப்படிங்கிறது ரொம்ப, அதாவது எட்ஜ் ஓவர்ல ஏடிஎம்கே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் அந்த தொகுதியை. ஆமா. அப்புறம் வந்து மணப்பாறை பாத்தீங்கன்னா எகைன் வந்து அதுல வந்து மைனாரிட்டி கேண்டிடேட், அது ஒரு எட்ஜ் ஓவர் டிஎம்கேக்கு தான் இருக்கும் மணப்பாறை அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். முசிறியுமே வந்து எட்ஜ் ஓவர் வந்து திமுகவுக்கு தான். இதெல்லாம் வந்து நேருவின் கோட்டைன்னு சொல்லலாம். ஈவன் இன்ஃபேக்ட் லால்குடி அவர் இழந்தாருன்னா லால்குடி தான் அவரோட தொகுதி. லால்குடி இழந்தாருன்னா அதுவே பெரிய மைனஸா இருக்கும். பட் இந்த தொகுதி எல்லாம் தக்க வச்சிருவாங்க. அம்மா போட்டியிட்ட ஸ்ரீரங்கம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை எகைன் திமுக வசம் மனோகரன் ஏடிஎம்கே ரொம்ப டஃபா தான் இருக்கும். பட் டிஎம்கேக்கு ஒரு இதுவா இருக்கு. திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரொம்ப ஒரு மாதிரியா வந்துருவாரு, அவரும் வந்துருவாரு அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். துறையூர் வந்து பாத்தீங்கன்னா துறையூரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப க்ளோஸான கண்டெஸ்டா தான் இருக்கும். இவங்களுக்கு 2 பேருக்குமே நடுப்புற, அது கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய தொகுதி தான் துறையூர். தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய தொகுதி திருச்சி கிழக்கு. இனிகோ ராஜ் டிஎம்கே, ஏடிஎம்கேல கல்வியாளர் ராஜசேகர் நிற்கிறாரு, இங்க ஜோசப் விஜய் நிற்கிறார் டிவிகே சார்பா. இல்ல, ஜோசப் விஜய்க்கும் இருதயராஜுக்கும் வெற்றி மார்ஜின் வந்து இருக்கும். ஜோசப் விஜய் ஜெயிப்பார், ரொம்ப நேரோ மார்ஜின்ல ராஜ் வருவார் அப்படிங்கிறது. திருச்சிராப்பள்ளி வெஸ்ட் நேரு, அதுல ஒன்றும் உங்களுக்கு ஆப்போசிட் கேண்டிடேட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றும் பெருசா இல்லை. நல்ல வாக்குகள் வித்தியாசத்துல நேரு அந்த இடத்துல பண்ணிட்டு வருவார். திருச்சியை வந்து குறிப்பாக வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம், சேலத்தை எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கோ அது போன்று திருச்சியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றும் அப்படிங்கிறதா நம்மளுடைய முந்தைய கணிப்பு கணிவினுடைய முடிவுகள் மூலியம் தெரிய வருகிறது. அடுத்து திருப்பூர், கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் வந்துட்டு எத்தனை தொகுதியில் யார் யார் வரப்போகிறாங்க, வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். திருப்பூர் சார், திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவினாசி வந்து முன்னாள் சபாநாயகருக்கு சீட்டு கொடுக்காம முருகன் அந்த சீட்டை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு. அவங்களுடைய கம்யூனிட்டி மக்கள் அதிகமாக இருக்கிற புதிய ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி, எல்லா அட்வான்டேஜும் இந்த இடத்துலையும் தாமரை மலரும் அப்படின்னே வச்சுக்கலாம். நீங்கள் தாராபுரம் சத்யபாமா, அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை, அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள், ஆமாம் அவங்க ஜெயிச்சிருவாங்க. காங்கேயம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். சுவாமிநாதன் நடராஜ் வந்து ஆமாம், அது ஒரு க்ளோஸ் கண்டெஸ்டான ஒரு கான்ஸ்டிடுவன்சி தான் இருக்கும். மடத்துக்குளத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் நல்லாவும் இருக்குது அந்த கான்ஸ்டிடுவன்சியில். ஸோ ஏற்கனவே நல்ல போன எலெக்ஷன்லையும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட்டில் தான் அதுவும் மடத்துக்குளம் போகும். பட் எட்ஜ் ஓவர் ஃபார் ஏடிஎம்கே தான், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கும். அந்த தொகுதியும் பார்க்கலாம். பல்லடம்லாம் வந்து ஏடிஎம்கே ஸ்வீப்னே வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா கோயம்புத்தூர் ஃபேக்டர் அப்படியே வந்து பல்லடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஏடிஎம்கே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். திருப்பூர் நார்த்து, அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அந்த இடத்துல இறக்குறாரு. அவர் ஒரு மாதிரியா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் திருப்பூர் நார்த்லயும் இருக்கும். சவுத்தை பொறுத்த வரைக்கும் வந்து காடேஸ்வரா சுப்பிரமணியம், இந்து முன்னணியோட மாநில தலைவர், அவருடைய பையன் அங்க வந்து பிஜேபியில கண்டெஸ்ட் பண்றாரு. அந்த இடத்துல வந்து அந்த வாக்குகள் பிரியாம அவருக்கு இன்னொரு தொகுதி பாரதிய ஜனதா வெல்லக்கூடிய தொகுதியில் திருப்பூர் சவுத்தும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே வந்து பார்க்கப்படுகிறது. உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர் அப்படியே எட்ஜோ இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தையுமே அண்ணா திராவிட கழகம் வந்து எடுத்தக்கூடிய அளவில் தான் இருக்குது. அந்த அளவில் தான் போயிட்டு இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் எப்பயுமே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது வந்து முழுக்க வந்துட்டு இது மூலியமா வந்துட்டு இந்த தடவை செந்தில் பாலாஜி வந்ததுனால ஒன்றும் சிறப்பாலாம் இல்லை, ஒரு தொகுதி வேணாலும் எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற வாய்ப்புல தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். மொத்தமாக டெல்டாவை ஒரு பக்கம் திமுக ஆளுகிறது, திருச்சிராப்பள்ளியை திமுக ஆளுகிறது, இங்கிட்டு சேலம்ல இருந்து
டோட்டலாக கோயம்புத்தூர் திருப்பூர் ஃபுல்லாக அதிமுகவினுடைய வசப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் சார்.